நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாட்சிமை நிறைந்தவர், நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே அப்பா எங்கள் மத்திய அசைவாடும்படியாக செபிக்கிறோம். எங்களை நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வான தூதர் சேனைகள் அப்பா உம்மை பாடி துதிப்பது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதுக்காக சோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக உமக்கு சோத்திரம். உமது அளவில்லாத அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய வல்லமை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அந்த ஆராதனையில உம்முடைய கரத்தில் ஒப்பு கட்டிக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் அன்னவனின் உமக்கே ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் அன்னவனின் உமக்கே சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் செய்கின்றோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செய்கின்றோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செய்கின்றோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல் மூலமாய் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆராதனையிலே சப்பா தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் சோத்திர பலி உமக்கு தானப்பா என்கிறதான சோத்திரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். துதியும் கன மகிமையும் எல்லாமே அப்பாவுக்கு சுகம் தந்து
பலன் தந்து உணவு தந்து உடையும் தந்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை போற்றி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்து நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தே நன்றி ஐயா, கூட வைத்தே நன்றி ஐயா, பாட வைத்தே நன்றி ஐயா, பாட வைத்தே நன்றி ஐயா. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொதிரபலி சொதிரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுடைய சோத்திர பள்ளி எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஹல்லேலூயா. நன்றியில் இருதயத்தோடு இன்னொரு பாடலை பாடுவோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர் என்கிறதான் எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் தேவையாதில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் தேவையாதில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே
நல்லவர், அவர் என்றும் எப்போதுமானவர். அப்படியே அவர் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் நமக்கு நல்லவராக இருந்து, அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நடத்தினாரே. ஆபத்து காலத்தில் எல்லா பிரயாசங்களையும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நடத்தினார். ஆண்டவரை பார்த்து பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர், எந்த நீக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணியாவையும் துடைத்திடுவார். உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்ணியாவையும் துடைக்கிற போகிறார். ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் அவருடைய கிருபை எந்நேரம் உங்களை தேற்றுகிறது. மிக கடினமான பாதையில் நீங்கள் கடந்து சென்றாலும் அவருடைய கிருபை எந்நேரம் உங்களோட கூட இருக்கிறது. அக்னி ஸ்தம்பம் அனுதினம் உங்களை வழி நடத்தும். அவருடைய கிருபையினாலே ஸ்தம்பம் தினம் என்னை வழி நடத்தும். எந்த இயேசு எனக்கு, எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எனக்கு நல்லவர் என்று? மட்டும் உங்களை காத்த தேவன், இனியும் நடத்திட தேவன் வல்லவராய் இருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். Yes, hallelujah. வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் அவர் என்றும் போதுமானவர். ஆபத்திலே வியாதி நேரத்திலே அவர் என்றுமே உங்களுக்கு போதுமானவராக இருந்தார். என் பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆபத்தில், உங்களுடைய ஆபத்திலே உங்களுடைய பிரயாசத்திலே தேவ கரங்களை நடத்தினதல்லவா? அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருந்து உங்களுக்கு போதுமானவராக இருந்து உங்களை நடத்தினாரே. அவருடைய கிருபையினாலே உங்களை வழி நடத்தினாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இன்னொரு விஷயம், ஆபத்தில் வியாதிகள், எத்தனை கஷ்டங்கள், சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலும் கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய தயவினாலே உங்களை பாராட்டி சீராட்டி உங்களை பாதுகாத்த நல்ல நேசரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, இயேசுவே நல்லவர் என்று சொல்லுவோமா? இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகளிலும் எங்களுடைய கஷ்டத்தின் நேரத்திலும் உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தினது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா அந்த 11 மாதத்துக்கு கடந்து வந்தது 12வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பதற்கு இசப்பா எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. உம்முடைய எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா?
உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் புதுப்பிப்பீராகப்பா. ஒரு புதிய ஜீவனை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே, புதிய கிருபையினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறுதி வரைகளை நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. இம்மட்டும் உதவின தேவனே, ஆமென். இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவனே, இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவனே, இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவனே, இறுதி வரை என்னோடு நீர். காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை அப்பா, உள்ளங்கை மேகமான ஆண்டவரே காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விடுகிறது. ஆமென். எபினேசரே, எபினேசரே, கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவனே, இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவனே, இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீங்கப்பா, என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, எத்தனை நன்மை செய்தீங்களே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை இயேசு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தை கேட்கிறார். ஆமென். உற்சாகமாய் பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகமாய் செய்த நன்மைகள் 1000. எஸ், glory, glory, glory. பாடுவேன் செய்த நன்மை 1000ங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி. கரங்களை உயர்த்தி உங்களோட வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்த
என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை ஆண்டவரே. இயேசு என்னோடு ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்த அன்பு கொடுத்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீங்க ஆண்டவரே. செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி ஹல்லேலூயா, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில இயேசப்பா எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் மறந்து போகலாம். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உங்களுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வேற எதுவுமே ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கல. பொண்ணோ பொருளோ எதுவுமே ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கல. உங்களிடத்தில் கேட்கிறது ஒன்றே உண்டு. நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். எத்தனை இக்கட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கலாம். அவர் நம்மளுடைய பாதாள குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவனாக இருந்து, நம்முடைய இரட்சகராய் இருந்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏனென்றால் அவரோடு அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். வியாதிகளை நீக்கி இருக்கிறார். கஷ்டத்தின் பாதையில் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களோட கூட இருக்கிறேன். அவருடைய கோலும் அவரது தடியும் நம்மை தேய்ச்சி நடத்துகிறது. இக்கட்டுகளிலே அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. இரட்சணிய பாடல்கள் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. இருபுறமும் கற்கொள்ள பட்டியம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். பாடினது போல ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கப்பா. நன்றி என்று சொல்லுங்கப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர். நீ பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இன்று வரப்போகிற மாதத்திலும் ஆண்டவரே, வரப்போகிற புது ஆண்டிலும் எங்களை உங்களுடைய கிருபையினால் எங்களை முடிசூட்ட பண்ணுவீராகப்பா. முடிசூட்ட பண்ணுவீராக. எங்களுடைய பாதைகள் நெய்யாய் வழிந்தோட செய்வீராகப்பா. இந்த வருடங்கள் ஆரம்பித்ததும் முடிவதும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருப்பது உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. காலைதோறும் உங்கள் கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவரது வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். உங்களை பாக்கியவானாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாரு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி
உங்கள் உற்றார் உணர்வுகள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம், உங்கள் கூட பந்தங்கள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்தாரு, உங்களுக்கு ஜீவனையே கொடுத்தாரு. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால உங்களை கழுவி மீட்டாரு. நான் இன்னொரு வருஷம் நன்றி ஏசப்பா, உமது அன்பின் கரத்தினால எங்களை தாங்கினீங்கப்பா. செய்தீரே, உங்களுடைய கரத்தினால எங்களை நடத்துனீங்கப்பா. உங்க ஆணிகள் பாய்ந்த கரத்தினால எங்களை தாங்கி வழி நடத்துனீங்க ஆண்டவரே. எங்களை தூக்கி சுமந்தீங்கப்பா. ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல எங்களை தூக்கி சுமந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்த ஏசப்பானே பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்க அவர் விரும்புகிறார். அந்த கால வேளைகளை பரிசுத்தம், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறது போல உங்களை பரிசுத்தமாக்குகிறார். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீ பரிசுத்தர். இருக்கிறவராக இருக்கிறவர் நீ பரிசுத்தர். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நீர் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தரே. நீ பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. மீதியான பகுதியில் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவீராக. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கட்டுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் என இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். பின்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு சண்டே கிளாஸ் 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். வியாழக்கிழமை தோறும் மாலை 7:30 மணிக்கு அன்பின் ஊழியம் நடைபெறும். உங்களில் புதிதாக யாராவது வர விருப்பமானால் நீங்கள் சர்ச்சில் 7 மணிக்கு நீங்கள் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலும் மழையின் மூலமாக இருந்தாலும் அநேகருக்கு பெட்ஷீட் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவர்களுக்கும் கொடுத்தவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை தோறும் 10 மணிக்கு உபாச ஜபம் சபையில் வைத்து நடைபெறும். நமது சபை போதகருக்காகவும் போதர் குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய ஊழியங்களுக்காகவும் நம்முடைய சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் அனைதினமும் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நமது சபையில் வைத்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து வாருங்கள். அதற்கு அடுத்த வாரம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சுவிசேஷ ஊழியம் செய்வது எப்படி. நமக்கு கடந்த வாரத்திலே ஏபிசி டீம் நமக்கு வந்திருந்தார்கள், அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ட்ரைனிங் இருக்கிறது. நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். ஊழியத்தில் விருப்பமுள்ளவர்களும் ஊழியத்தில் இருக்கிறவர்களும் தயவாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தாயை அல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தாயை அல்லவோ என்னை நடத்தினது. நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா நடத்தும். தயவா, தயவா, நித்திய தயவா. நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா நடத்தும். தயவா, தயவா, நித்திய தயவா. ஒளித்தன் குஞ்சினை
குஞ்சினை சிறகின் கீழே கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கரங்களை தட்டி. எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயாவே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா நன்றி சொல்லி முடியாது. தேவன் அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இந்த 2025 ஆரம்பித்தது போல் இருக்குது. இப்போ தான் நியூ இயர் சர்வீஸ் நடத்தியது போல் இருக்குது. ஒரு வருடம் முடிய போகிறது. கடைசி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நிற்கிறோம். இப்போ தான் ஆராதனை முடிக்கிறது போல் இருக்கும். அடுத்து பார்த்தா நியூ இயர் சர்வீஸில் வந்து நிற்போம். நாட்கள் மிக வேகமாக செல்லுகிறது. காலங்கள் ரொம்ப வேகமாக போனாலும் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த சரணம் சொல்லுகிறது, காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. 2025 திரும்பி பார்க்கும் பொழுது அநேக காரிருள் பள்ளத்தாக்கு கடந்து வந்திருப்போம். ஒருவேளை இப்பொழுது கூட ஒரு காரிருள் மரண பள்ளத்தாக்கின் வழியாக கூட நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் மறந்து விடாதீர்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆமே. 2025 ஆண்டு முழுவதும் நடத்தியவர் எதிர்நோக்கி இருக்கிற புதிய ஆண்டிலும் நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. காரிருள் பள்ளத்தாக்கில் என்னை காணிக்க போட்டவங்க எல்லாம் கரங்களை தட்டி பாடலை பார்த்து சேர்ந்து பாடுவோமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா. சறுக்கிடும் மேடுகளில் என்னை நடத்தினதா. சறுக்கிடும் மேடுகளில் என்னை நடத்தின. எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல உற்சாகமாக, நல்ல உற்சாகமாக. எண்ணினால் ஆண்டவரே, 2025 திரும்பி பார்க்கும் பொழுது உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனாலல்ல, உந்தாயை அல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல கையின் பலனாலல்ல, உந்தாயை அல்லவோ என்னை கடைசியாக நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா நடத்தும். இந்த மாதம் முழுவதும் உங்க தயவால் எங்களை நடத்துங்க. நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா
நடத்தும் தயவான் தயவான் நித்திய தயவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். இந்த 2025 முழுவதும் கடந்து வந்தது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. இந்த டிசம்பர் மாதம் வரை வந்திருக்கிறோம். இதுவரை நடத்தி வந்தவர் புதிய ஆண்டிலும் அவருடைய தயவால் கிருபையால் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். கடந்த 6 நாட்களும் நம்முடைய சபையிலே குடும்பங்களுக்காக, விசேஷமாக குடும்பங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய குடும்ப ஆசீர்வாத ஜெபம் சபையில் நடைபெற்றது. உங்கள் அநேகர் வந்து கலந்து கொண்டீர்கள். அது ரொம்ப ஆசீர்வாதமாக, பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஒருவேளை உங்களால் வர முடியாமல் இருந்திருக்கலாம். இன்று மாலை நமக்கு கடைசி நாள் ஜெபம், 7வது நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் மாலை ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை நமக்கு ஒரு விசேஷித்த துதி ஆராதனையோடு கூட அந்த 7 நாட்கள் குடும்ப ஜெபம் நமக்கு நிறைவடையும். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற, பிரத்யேட்சமாக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாட்களை நீங்கள் தேவனுக்கென்று குறித்து ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதனால் மாலை ஆராதனைக்கு மாலை 6:30க்கு சபை நடைபெறும். நீங்கள் எல்லாரும் வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னும் ஒரு முறை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வசனமாக 22 வசனங்களை இந்த 12 மாதங்களும் தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இந்த கடைசி மாதத்தில் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து தியானித்தால் நம்ம ஒரு மாதம் அல்ல, அதற்கும் அதிகமாக நம்மால் தியானிக்க முடியும். முதல் 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்திலே சொன்னேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி என்றால் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சிறியவர்களாக அற்பமாய் பார்க்கப்படுகிற நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிறார், 1000களாகவும் பலத்த ஜாதிகளாகவும் நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது சின்னவன், சிறியவன், the least and the small, ஆங்கிலத்தில் அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. least people, அதாவது மிகவும் கடை கோடியில் இருக்கிறவர்கள், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவர்கள், புறக்கணிக்கப்படுகிறவர்கள், சிறியவர்கள், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களை எப்படி மாற்றுவேன் தேவன் சொல்றாருன்னா, உங்களை 1000களாகவும் பலத்த ஜாதிகளாகவும் மாற்றுவேன். அதாவது இதை நம்முடைய மனிதர்களாக, மனித மூளையில் யோசித்தால் நாம் நினைத்து பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும். நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருக்குள்ளாக வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிறியவர்களாக, அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக பல சூழ்நிலைகளில் நாம் இருந்திருக்கலாம். நான் நேற்று பார்க்கும் பொழுது ஒரு சில பழைய ஃபோட்டோஸ் பார்த்தேன். என்னுடைய பழைய ஃபோட்டோஸ், நான் சின்ன வயதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம். அதை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறும் என்று கனவில் கூட யோசித்து பார்க்க முடியாதது. நான் சொல்லுகிறேன், போன வருடத்தை திரும்பி பாருங்கள், நன்றாக வித்தியாசம் தெரியணும். ஒரு 5 வருடத்திற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், 5 வருடத்துக்கு அப்புறம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். தேவன் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தி இருக்கார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் அப்படி அதிசயமாய் நடத்துகிறவர். 5 வருடத்திற்கு முன்பதாக நான் எப்போதும் சொல்றது போல நம்ம இந்த சபையிலே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? இந்த சபையிலிருந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால்
எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட சிறியவர்களாகிய ஜனங்களை தேவன் எப்படி மாற்றுகிறாரா, எல்லார் கண்களும் தலையை உயர்த்தி பார்க்கக்கூடிய வகையில் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று சொல்லி முதல் பகுதியிலே சொல்லுகிறார். அதோடு கூட முடிக்கவில்லை. நான் மாற்றுவேன், அதிசயங்களை செய்வேன். எப்பொழுது என்று சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில். எப்பொழுதுதான்? ஏற்ற காலம். ஏற்ற காலம் என்பது தமிழில் ஏற்ற காலம் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இன் ஹிஸ் டைம். நம்ம ஏற்ற காலம் என்பது நமக்கு ஏற்ற காலம் அல்ல, அவருடைய பார்வையில் ஏற்ற காலம். ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கிறது, இன் ஹிஸ் டைம், அவருடைய நேரத்தில். அப்போ ஏற்ற காலம் சொல்றதை விட கர்த்தராகிய நான் என்னுடைய நேரத்தில், நான் குறித்த நேரத்தில். பல நேரங்களில் நாம் நினைத்தது போல காரியங்கள் நடைபெறவில்லை என்று நம்முடைய இருதயங்களில் சோர்வுகள் ஏற்படலாம். ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர், ஏன் இதில் மாற்றமே இல்லை என்று நினைக்கலாம். நான் எல்லா வகையிலும் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், எல்லாவற்றிலும் உமக்கு பயந்து நடக்கிறேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறவில்லை என்ற கேள்வி நமக்குள் இருக்கலாம். அந்த கிதியோன் கேட்டது போல, கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இவைகள் எங்களுக்கு நேரிடுவானேன். கிதியோன் கேட்கிற கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், இன் மை டைம், இன் ஹிஸ் டைம், அவருடைய நேரத்தில். நாம் நினைக்கலாம் எங்க நேரத்தில் நீ கிரியை செய்யுங்க ஆண்டவர் என்று. ஆனால் ஆண்டவருடைய நேரம் ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட தவறாக இருப்பதே இல்லை, இருப்பதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை, எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாவற்றிலும் நேர்த்தியாக நாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், எங்கே படிக்க வேண்டும், எப்பொழுது திருமணம், எப்பொழுது பிள்ளைகள், எல்லாவற்றையும் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நாம் குறித்த நேரத்தில் அல்ல, இன் ஹிஸ் டைம், இன் ஹிஸ் டைம், அவருடைய நேரத்தில். இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன் போட்டு விட்டு ஃப்ரெண்டில் இருக்கு. அவருடைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் காரியங்களை நடப்பிக்கிறவர். அதுவும் எப்படி நடப்பிப்பாரா? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். எப்படி நடப்பிப்பாரா சொல்லுங்க எல்லாரும்? தீவிரமாய். அவர் 1-2 போகிறவர் அல்ல. 1-2 1000 போனா எவ்வளோ நேரம் ஆகுன்னு பாருங்க. ஆனால் ஆண்டவர் 1-2 1000 போல, அவர் 0ல இருந்து எங்கே போறாரு? டைரக்டா 1000 போறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார். அவர் நேரத்தில் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறவர் அல்ல, ஷிஃப்ட்லி. ஆங்கிலத்தில் வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. உடனடியாக தீவிரமாக அதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பி. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே இதுவரை நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் கை கூடாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாமல் இருக்கலாம். ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் நேரத்தில் அல்ல, நீர் குறித்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் நீர் காரியங்களை தீவிரமாய் நடப்பியும். இந்த ஜெபத்தை எத்தனை பேர் நம்ம ஏறெடுக்கலாம்? அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லா காரியத்திலையும், 1-2 அல்ல, எல்லா காரியத்திலையும் உங்கள் நேரத்தில் தீவிரமாய் நீர் நடப்பியும். நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத, எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அன்இமேஜினபிள் திங்ஸ், யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் நமக்கு வார்த்தையை தருகிறார். கிரகிக்கக்கூடாத காரியங்கள் அவர் நேரத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் கூட வேகமாக 1-2 வாழ்க்கையை உங்களுக்கு முன்பதாக எடுத்து வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவன் எப்படி இப்படி சின்னவர்களாக சிறியவர்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. முதலாவது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரம். வசனத்தை வாசித்திருந்தீர்களானால் உங்களுக்கு தெரியும்,
1 சாமுவேல் 16 யாருடைய வாழ்க்கையை அங்கே பார்க்கிறோம்? சாமுவேலுடைய வாழ்க்கையா? தாவீதுனுடைய வாழ்க்கை அங்கே துவங்குகிறதை நம்மால் பார்க்க முடியும். அங்கேதான் தாவீதுனுடைய ஆரம்ப காலத்தை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் வசனத்தை வாசிக்க வேண்டாம், கொஞ்சம் கவனியுங்கள். 1 சாமுவேல் 16, 17 அதிகாரங்களை இந்த வாரத்தில் அல்லது இன்றைக்கு நேரம் கிடைக்கும் போது முழுவதும் வாசித்து விடுங்கள். என்ன நடக்கிறது என்று சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய கவனம் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கட்டும். ஆண்டவர் சவுலை ராஜாவாக்குகிறார். சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய சொந்த சுயமாய் செயல்படுகிறான். தேவன் அவனை தள்ளுகிறார். தள்ளின பின்பு அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சாமுவேலோடு தேவன் பேசி, நீ போய் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் ஒருவனை பண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? ஈசாயினுடைய வீட்டிற்கு வருகிறார். ஈசாய் யார்? தாவீதினுடைய தகப்பன். ஈசாய் வீட்டிற்கு வந்து கேட்கிறார், உன் வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வா, நான் என்ன பண்ணணும்? அவர்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் அந்த இடத்துல அப்பாவாக அம்மாவாக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? கூட்டிகிட்டு போயிருப்போம். பாஸ் எங்களுக்கு இருக்கிறதே ஒன்று தான், அவங்கள மட்டும் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு 1, 2, 3 நம்ம வீட்டில், எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச்சில் யாருக்கு 4 பிள்ளைகள் இருக்குது பார்க்கல நான் இது வரைக்கும். ஸோ நமக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் ஈசாய் பாருங்கள், அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு கொண்டு போகிறான். கூட்டிகிட்டு கொண்டு போன உடனே சாமுவேல் பார்க்கிறான். முதலாவது எலியாப் இருக்கிறான், மூத்த மகன், சேஷ்ட புத்திர பாகமுடையவன். சாமுவேல் நினைத்து கொள்ளுகிறான், இவன் தான் அடுத்த ராஜா. ஈசாயும் அதைத்தான் எதிர்பார்த்திருப்பார், தன்னுடைய மூத்த மகன் அடுத்த ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து இருப்பார். ஆனால் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, எலியாபை தேவன் புறக்கணிக்கிறார். தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அடுத்து எல்லா பிள்ளைகளும் வந்து விட்டார்கள். கடைசி வரைக்கும் தேவன் யாருக்குமே என்ன பண்ணல? எஸ் சொல்லவே இல்லை. எப்படி நம்ம இன்டர்வியூவில் போகிறோம், ஒவ்வொருத்தராக வராங்க, இன்டர்வியூ பண்ணுறவங்க யாருமே செலக்ட் பண்ணல. ஆனால் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணியிருக்கணும். யாருமே பண்ணலை. சாமுவேலுக்கும் குழப்பம், ஈசாய்க்கும் குழப்பம். 2 பேருமே குழம்பி போயிருக்கிறார்கள். அப்போ தான் சாமுவேல் கேட்குறாரு, எப்பா இவங்க எல்லாரையும் தவிர உனக்கு வேறு யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈசா இருந்திருக்கிறாரு. அந்த வசனத்தில் பார்க்குறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 16, 11. உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். போதும், நல்லா கவனிங்க. முதலாவதே சாமுவேல் சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூட்டிடுவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி தானே? எல்லாரையும் கூட்டிகிட்டு போனேன். ஏன் தாவீதை கூட்டிகிட்டு போகலன்னு நினைக்கிறீங்க? ஏன் தாவீதை கூட்டிகிட்டு போகலன்னு நினைக்கிறீங்க? என்ன எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க? என்ன ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். வேற அவனை செலக்ட் பண்ண மாட்டார்னு அவர் நினச்சாரு. நல்ல பாயிண்ட். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினச்சிருக்கலாம். இப்படி நம்ம எல்லார் இடத்துல கேட்டால் எல்லாரும் ஒரு பதில் சொல்ல முடியும். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பதிலாக சொல்கிறேன். அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், இவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு என்ன பண்ணிட்டாரு? அவங்க அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். இவன் சின்ன பையன், இவனுக்கு எதுவுமே தெரியாது, இவன் ஆடு மேய்க்கிறவன், இவனை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தாவீதை புறக்கணித்தது யார்? சாமுவேலா? இல்லை, அவனுடைய சொந்த தகப்பன் ஈசாய். சொந்த தகப்பனே இவனுக்கு அந்த தகுதி இல்லை என்று அவனை புறக்கணித்தார். நேரடியாக சொல்லப்படவிட்டால் யோசித்து பாருங்கள், தாவீதுக்கு அது எவ்வளவு மன வேதனை கொடுத்திருக்கும். ஒரு நாள் பிள்ளைகளை விட்டு கொடுக்காதவங்க யாருன்னா பெற்றோர் தான். தமிழில் சொல்லுவோம் இல்லையா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு அப்பாவுக்கு எங்க யார் தான்? கோல்டு தான். என் பிள்ளைங்க ரொம்ப தங்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த குடும்பத்தினுடைய அப்பாவே நினச்சிட்டாரு, இவனுக்கு என்ன கிடையாது? ராஜாவாகிற தகுதி கிடையாதுன்னு நினச்சிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை விட தாவீதை யாராவது புறக்கணிக்க முடியுமா இந்த உலகத்தில்? முடியாது.
தன்னுடைய சொந்த குடும்பமே தன்னை புறக்கணிக்குது. கிட்டத்தட்ட இது எவ்வளோ பெரிய அவமானம் தாவீதுக்கு. எல்லாரையும் கூப்பிடுறாரு, என்னை மட்டும் கூப்பிடல. அப்போனா நான் இந்த வீட்டில் ஒருவனா என்று கூட அவனுக்கு கேள்வி இருந்திருக்கலாம். ஏன் எனக்கு இவ்வளவு அவமானம், இவ்வளோ புறக்கணிப்பு, என்னை எவ்வளவு அற்பமாக எண்ணுகிறார்கள். அவனால் ஒன்றும் பண்ண வாய்ப்பே இல்லை, அவன் அற்பமாக எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் செய்கிறத பாருங்கள், யாரை நம்ம எல்லாரும் அற்பமாக எண்ணுகிறோமோ தேவன் அவர்களைத்தான் அபிஷேகிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை தான் அபிஷேகிக்கிறார். வசனத்தை பாருங்க, 11ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி என்ன சொல்றாரு, வாசிங்க. அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அவன் இப்போ இங்கே வரணும், வர வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட தாவீது இப்போ வர வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது வர வரைக்கும் எல்லாரும் தாவீதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், தாவீது வருவதற்காக. இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வீட்டிலோ சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலோ வேலை பார்க்கிற இடத்திலோ ஏன் நம்முடைய சொந்த கணவனோ மனைவியோ கூட உங்களையே அற்பமாய் என்னலாம். ஆனால் மறந்துடாதீங்க, உலகம் உங்களை அற்பமாய் பார்ப்பது அல்ல முக்கியம், தேவன் உங்களை புறக்கணிக்கிறாரா ஏற்றுக்கொள்ளுகிறாரா, அதுதான் முக்கியம். ஏனென்றால் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எலியாபை தேவன் புறக்கணித்தார். தேவன் புறக்கணித்தார். இந்த காலை நேரத்தில் திருவிருந்த ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். தேவன் உங்களை இந்த காலை நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறாரா புறக்கணிக்கிறாரா, நமக்கு தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் என்னை இந்த காலை நேரத்தில் ஏற்றுக்கொள்வீரா அல்லது எலியாபை போல என்னை புறக்கணிப்பீரா? ஏனென்றால் தேவன் வெளிப்புற தோற்றத்தை பார்த்தோ, நம்முடைய கையில் உள்ள பணத்தை பார்த்தோ, நாம் செய்கிற செய்கைகளை பார்த்தோ ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் இருதயத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அதுதான் 7ஆம் வசனம் சொல்றாரு, இவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். நீங்க மனுஷங்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் தாவீதை போல, மறந்துடாதீங்க, உங்க இருதயத்தை பார்த்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் புறக்கணிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். மனுஷங்க புறக்கணிப்பார்களா? கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள். அவங்க எல்லாரையும் போல நீங்க இல்லை என்றால் கண்டிப்பாக புறக்கணிக்கப்படுவீர்கள். வேலை ஸ்தலத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், குடும்பத்தில் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் வேறு போல் இருந்தால் கண்டிப்பாக புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். அதுதான் உலக வழக்கம். அவங்க புறக்கணிக்கிறார்கள் என்பதற்காக, நான் அவங்களுடைய அப்ரூவலுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய நினச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நம்மை அறியாமலேயே கீழே விழுந்து விடும், பாவத்தில் விழுந்து விடுவோம், நம்மை அறியாமலே விழுந்து விடுவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறார்களா, அதுவல்ல ஆண்டவரே, உங்கள் பார்வையில் நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீரா? நீர் என்னை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா புறக்கணித்து விடக்கூடாது. ஆண்டவரத்தில் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். பந்திக்கு முன்பதாக ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் என் வாழ்க்கையில் இருந்தால் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன், என்னை நீ ஒரு நாளும் புறக்கணித்து விடாது, ஒரு நாள் புறக்கணித்து விட. நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், தேவன் நம்முடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புறக்கணித்து விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். மனிதர்கள் என்னை அற்பமாக என்னெல்லாம், மனிதர்களை விட்டு விடலாம், ஆனால் நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். அடுத்து என்ன நடக்குது? தாவீது வந்த உடனே 12ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது ஒருவர். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. 13ஆவது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணினது எதற்கு அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் தேவன் தருகிற அந்த அபிஷேகம் எதற்கு அடையாளம் என்றால், அடுத்த பகுதியை வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
அபிஷேகம் பண்ணுவதற்கு எதற்கு அடையாளமா? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த காலை நேரத்தில் நாம் சின்னவர்களாக, சிறியவர்களாக, அற்பமாக எண்ணப்படுகிறவர்களாக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒன்றும் மறந்துடாதீங்க, தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்முடைய தலையின் மீது அவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஒருவராலும் நம்ம அசட்டை பண்ணவே முடியாது. ஏன்னா அசட்டை பண்ணுற இடங்களில் எல்லாம் ஆண்டு வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, யார் அவர்களை அசட்டை பண்ணினார்கள்? குடும்பத்தில் உள்ள எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக தேவன் அவன் என்ன பண்ணுறாரா? அபிஷேகம் பண்ணுகிறார். எங்கே அசட்டை பண்ணப்படுகிறோமோ அந்த இடத்தில் தேவன் நம்மை அபிஷேகிக்கிறார். இந்த மாதத்தில், இந்த முதல் வாரத்தில் இருக்க நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என் மேலையும் எங்கள் குடும்பத்தின் மேலையும் உங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் தங்கியிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எது இருக்குதோ இல்லையோ, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீரானால் எங்கள் வீட்டின் மீது உங்கள் அபிஷேகம் இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல், அவருடைய எண்ணெயினால் அபிஷேகிக்கப்படாமல், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்க நம்மால் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? ஆண்டவரோட ஜெபிங்க. இந்த மாதம் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் அபிஷேகம் இருக்கணும். 6 நாள் ஜெபத்தில் ஒரு நாள் ஜெபித்தோம், என்றைக்கு ஞாபகம் இல்லை, 4வது நாள் நினைக்கிறேன். நமது பிள்ளைகள் மீது தேவ அபிஷேகம் இருக்கணும். ஏன்னா வளர்ந்து வருகிற நாட்களில் நமது பிள்ளைகள் இந்த உலகத்தில் எதிர்கொள்ளுகிற எல்லாவற்றையும் நீங்கள் கூடவே போய் என்ன பண்ண முடியாது, அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, கூடவே இருக்க முடியாது. நீங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் ஜெபிங்க. தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல எங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். பாஸ்டர் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சாமுவேலோடு பேசும் பொழுது 3 வயது சின்ன பையன். அப்போ தான் பால் மறந்துருக்கிறான். அவங்க அம்மா கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சின்ன பையன். எந்த அளவுக்கு சின்ன பையனா, கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார் என்பது கூட அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சின்ன பையன். அதனால் நீங்கள் ஜெபிப்பதற்கு பிள்ளைகளுடைய வயது ஒரு தடையே அல்ல. ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே உங்கள் அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கணும், எங்கள் பேர பிள்ளைகள் மீது இருக்கணும். ஏனென்றால் அவருடைய அபிஷேகம் நம் மீது இருந்துச்சுன்னா, எங்கே அசட்டை பண்ணப்பட்டானோ அந்த இடத்திலே எல்லாருக்கும் முன்பதாக அவனுடைய தலையை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நீங்களே அதை போராட முயற்சித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நடக்காது. யோசித்து பாருங்கள், தாவீது ஒருவேளை நானே என்னுடைய குடும்பத்தில் முக்கியமான நபரை மாறலாம், எங்கள் அப்பா என்னை அசட்டை பண்ணுறாரா, என்னுடைய உடன் பிறந்தவர் அசட்டை பண்ணுறாங்களா, நானே மாறலாம்னு நினச்சிருந்தான்னா கண்டிப்பாக முடியாது. சண்டை தான் போட்டுட்டு இருந்திருப்பான். எல்லாரும் நம்ம மிதிக்க தான் செஞ்சுருப்பாங்க. அவன் போராடவே இல்லை. கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார், அவனை அபிஷேகித்தார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவருடைய அபிஷேகம் எங்கள் குடும்பத்தில் இருக்கணும். நீங்கள் 6 நாள் ஜெபத்துக்கு ஒருவேளை வர முடியாமல் போயிருக்கலாம் சூழ்நிலை நிமித்தமாக. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துக்காக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஜெபியுங்க. முழுவதும் உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக. ஆண்டவரே உங்கள் அபிஷேகம், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி அவனோடு இருந்தது போல எங்கள் மீது, எங்கள் வீட்டின் மீது, எங்கள் குடும்பத்தின் மீதும் நம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீங்க? ஹல்லேலூயா. இங்கே கேட்டு விட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது. தேவன் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய அபிஷேகத்துக்காக ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யணும். அதுதான் அவருடைய அபிஷேகம், வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்று ஏதோ ஒன்று நினச்சிடாதீங்க. அவனை என்னையினால் அபிஷேகம் பண்ணாங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? அந்நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். கர்த்தருடைய ஆவியான அவனோடு கூட இருந்தார், பரிசுத்த ஆவியான அவனோடு இருந்தார். அதுதான் அவருடைய அபிஷேகம். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிட வேணாம். ஆவியானவர் உங்கள் கூட இருக்கணும், போதும். அப்போ அவர் இருந்தார்னா போதும். சின்னவனை 1000 மாற்றவும், சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றவும் அந்த அபிஷேகம் வேலை செய்யும். நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அதனால தான் ஒன்னியவான ஒரு வசனம் சொல்லுகிறது,
நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுமா, நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, நமக்கு கற்றுத்தருமா. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. நம்ம எந்த சூழ்நிலை என்ன செய்யணும், எப்படி அந்த நேரத்தில் பேசணும், எப்படி எந்தெந்த சூழ்நிலைகளை கையாள வேண்டும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுமா, உங்களுக்கு கற்றுத்தருமா. அதாவது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருவார். எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சூழ்நிலை மேற்கொள்வது, அவர் கற்றுத்தருவார். தாவீதுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்து 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இன்னொரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 28. எலியாப் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். யாரு? தேவனால் புறக்கணிக்கப்பட்ட எலியாப் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எலியாபுடைய வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு கடினமான வார்த்தை. நீ எதுக்கு இங்கே வந்த? நம்ம பாஷையில் சொல்லணுன்னா, நீ ஏன் இங்கே வந்த? உனக்கு இங்கே என்ன வேலை? நம்ம கேட்போம் இல்லையா பல நேரத்தில் பிள்ளைங்கள்ட்ட, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு படிக்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் இங்கே உனக்கு என்ன வேலை? சாதாரணமாக கேட்கல. எலியாம் அவன் மேல் கோபம் கொண்டு கோபத்தோடு கேட்கிறான், உனக்கு இங்கே என்ன வேலை? நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அவனை சுற்றி இருந்தவங்க அவனை எப்படி பார்த்தாங்கன்னா, அவனுடைய அகங்காரம், அவன் அகங்காரமானவன் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி பார்த்தாருன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் சுற்றியுள்ளவருடைய வார்த்தையினால் நம்ம ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம். இல்லை, நான் பல முறை தேவ சமூகத்தில் கேட்டிருந்தாலோ தேவன் இந்த டிசம்பர் மாதத்தில் மீண்டுமாக சொல்லுகிறார், சுற்றி உள்ளவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல உங்களுடைய அடையாளம். நீங்கள் யார் என்பது சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல. அவன் அகங்காரம் உள்ளவன் சொல்கிறாங்க. இன்னும் என்னென்ன வார்த்தையை சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள். தாவீது அதை எதையுமே எடுக்கலை. தாவீது பார்க்குறது, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். தேவன் உங்களை என்ன சொல்கிறாரு? மனிதர்கள் சொல்வது அல்ல. மனிதர்கள் நம்மை புறக்கணிப்பதும் அசட்டை பண்ணுவதும் மனுஷனுடைய வார்த்தையினால் நம்மை அடிப்பதும் இதெல்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிதியோனை எல்லாரும் பயந்த ஒருவனாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் கிதியோன் இடத்துல தேவன் பேச வந்த உடனே நியாயாதிபதிகள் 6:12 அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? பராக்கிரமசாலி. நம்ம தேவன் நம்மை பார்க்கிற விதம் உலகம் பார்க்கிற விதம் அல்ல. உங்களை தேவன் பார்க்கிற விதம், உங்களை பார்த்து தேவன் உங்களை அழைக்கிற விதம் உலகம் அழைக்கிற விதம் அல்ல. உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளலாம். சுற்றி இருக்கிற உறவினர்களோ சுற்றி இருக்கிற எல்லா நபர்களோ தேவையில்லாத வார்த்தைகளால், கடினமான வார்த்தைகளால் தாவீதை காயப்படுத்தினது போல நம்மை காயப்படுத்தலாம். ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் பார்க்கிற. உலகம் சின்னவனாக பார்த்துச்சு, உலகம் சிறியவனாக பார்த்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனை 1000ஆகவும் பலத்த ஜாதியாகவும் பார்த்தார். உலகத்தால் பயந்தவனாக பார்க்கப்பட்ட கிதியோன் தேவனால் பராக்கிரமசாலியாக பார்க்கப்பட்டான். உலகத்தால் அவன் ஒன்றும் செய்ய முடியாது, பயந்து கொண்டு போரடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் பார்க்கிறார், உன்னை கொண்டு நான் இஸ்ரவேலை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. கிதியோனால் யோசித்து பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுதான் அன்இமேஜினபிள் திங்ஸ், யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே சுற்றி உள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளால் நாங்கள் சோர்ந்து போய் கண்ணீரோடு அழுது எங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க நாட்கள் போதும். ஆண்டவரே, மனிதருடைய வார்த்தைகள் அல்ல. நீர் என்னை எப்படி பார்க்கிறேன்? தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? இன்னும் சொல்லப்போனால் நமக்காவது பல நேரங்களில் யாராவது ஒருத்தராவது ஆறுதலாக பேசுறதுக்கு ஆள் இருக்கும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு நபர் கூட ஆறுதலாக பேசுறதுக்கு இல்லை. அடுத்து வாசிக்கும் பொழுது 33ஆம் வசனத்தை வாசிங்க. 17:33.
தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து நிற்க, யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, 40 நாட்களாக இந்த கோலியாத் எல்லாரையும் நிந்தித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலில் ஒருத்தன் கூட இல்லையா, ஒரு ஆண் கூட இல்லையா என் கூட சண்டை போடுறதுக்குன்னு நிந்தித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் என்ன பண்ணுறேன், அவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்கிறான். ஒரு ராஜாவாக சவுல் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சமாவது 2 வார்த்தை கொஞ்சம் அவனை என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒருவர் கூட பாசிட்டிவான வார்த்தையை அவனுக்கு கொடுக்கவே இல்லைங்க. நமக்காவது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, பல பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் நமக்கு ஆறுதலாக கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தராவது உங்ககிட்ட இருப்பாங்க, நம்ம குடும்பத்திலேயாவது. தாவீது குடும்பத்திலையும் இல்லை, அண்ணனும் இல்லை, அப்பாவும் இல்லை, ஒருவரும் ஆறுதலாக ஒரு வார்த்தையும் சொல்லலை. இந்த ராஜாவும் என்ன சொல்கிறான், உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறான், ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறான். ஆனால் ஆண்டவனை பாருங்க, அவனை ஏற்ற நேரத்தில் அபிஷேகம் பண்ணி அதோடு கூட இல்லை, அவனை அதற்காக பயிற்றுவிக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு முன்பதாக தேவன் செய்கிற காரியம் என்னென்னா, 37வது வசனத்தை வாசிங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மீது ஆவியானவர் எங்களோடு இருக்கணும், எங்கள் பிள்ளைகளோடு இருக்கணும், என்னோடு இருக்கணும் ஜெபிங்க. உங்கள் அபிஷேகம் எங்கள் தலையின் மீது இருக்கணும் ஜெபிங்க. அடுத்ததாக நம்ம சொல்கிற தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை தருவதற்கு முன்பதாக அவனை என்ன பண்ணுறாருன்னா பயிற்றுவிக்கிறார். நேரடியாக தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளவில்லை. கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு முன்பதாக ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன வருது, சிங்கம் வருகிறது. சிங்கத்தோடு என்ன பண்ணுறான், சண்டை போடுறான், சிங்கத்தை கொல்கிறான், ஜெயிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன வருது, கரடி வருகிறது. கரடி என்ன பண்ணுறான், ஜெயிக்கிறான். அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர், மறைவில் முதலாவது அவனை ஆயத்தப்படுத்துகிறார். மறைவில் சிங்கத்தோட சண்டை போட்டது யாருக்கா தெரியுமா, யாருக்குமே தெரியாது. கரடியோட அவன் சண்டை போட்டது யாருக்கா தெரியுமா, யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மறைவில் அவனை ஆயத்தப்படுத்தி எல்லாருக்கும் முன்பதாக கோலியாத்தோடு அவன் சண்டை போட்டது முழு தேசத்துக்கும் தெரியும், முழு தேசத்துக்கும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை தருவதற்கு முன்பதாக சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் அவருடைய நேரத்தில் தீவிரமாய் மாற்றுவதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகிற ப்ராசஸ் ஒன்று இருக்குது. நம்மை மறைவில் பயிற்றுவிக்கிறார், அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் மறைவில் பயிற்றுவிக்கப்படுவதற்கு இடம் இல்லாமல் நேரடியாக கோலியாத்தை பார்ப்பேன்னா அங்கே விழுந்து விடுவோம். பல நேரங்களில் இந்த கிரிக்கெட்லாம் மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மேட்ச் ஆடுறாங்கன்னா அதற்கு முன்பதாக பல நாள் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் பெரிய பிளேயர், நான் தான் இருக்கிறதுலே பெரிய பிளேயர், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், டைரெக்டாக மேட்ச் தான் வருவேன்னா என்ன ஆகும், தோற்று போய் விடுவோம். ஏனென்றால் களத்திற்கு போவதற்கு முன்பதாக அதற்கு தேவையான பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே போல தாவீது கோலியாத்துக்கு போவதற்கு முன்பதாக தேவன் அவனை மறைவில் பயிற்றுவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறைவில் தேவ சமூகத்தில் இருந்து நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சிங்கத்தோடு போரிட்டான், கரடியோடு போரிட்டான், தன்னை பலப்படுத்தி கொண்டான் தாவீது. மற்ற 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. சுத்திரிகள் எல்லாரும் அசட்டை பண்ணுகிறார்களா, புறக்கணிக்கிறார்களா, தகாத வார்த்தைகளால் நம்மை இழிவாக பேசுகிறார்களா, ஒருவரும் உங்களை என்கரேஜ் பண்ணலையா, எல்லாரும் நெகட்டிவான வார்த்தைகள்லாம் கொடுக்குறார்களா, அவர்கள் முன்பதாக போரிட வேண்டாம். நீங்கள் மறைவில் தேவ சமூகத்தில் கதவை பூட்டி கொண்டு காத்திருங்கள். மறைவில் அவர் உங்களை பயிற்றுவிக்கிறார், அவருடைய பலனை தருகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். எதற்காக, எல்லா கண்களுக்கு முன்பதாக உங்களுக்கு வெற்றியை தருவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனால் இந்த மறைவில் தாவீதுக்கு தந்த பயிற்சி நம்ம யாருக்கு வேண்டாம். ஆனால் நேரடியாக கோலியாத்தோட வெற்றி மட்டும் நமக்கு வேணும்னா தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. தேவன் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம் செய்ய வேண்டியது மறைவில் நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் தாவீது பல நாள் மறைவில் தேவனோடு அமர்ந்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதித்து எல்லா வகையிலும் அவனை பலப்படுத்தி கொண்டு இருந்திருப்பான். நான் நினைக்கிறேன் அதனால தான் அவன் தற்கொலை பண்ணாமல் வாழ்ந்திருக்கிறான். இல்லைன்னா இவ்வளவு அவமானங்களையும் யாருமே உடனில்லாத ஒரு மனுஷன் என்றைக்கோ போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் தாவீது இவ்வளவு தைரியமாக இருந்தது காரணம், அவன் உலகம் முழுவதும் குடும்பம் வீடு எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க, புறக்கணிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் தாவீதுக்கு கர்த்தருக்குள்ளாக தன் என்ன பண்ணிகிட்டே இருந்தான்னா திடப்படுத்தி கொண்டே இருந்தான், பலப்படுத்தி கொண்டே இருந்தான். அவனுடைய பலவீன நேரங்களில், சோர்வின் நேரங்களில், எல்லா நேரங்களிலும் கதவை போட்டுனா தேவ சமூகத்தில் காத்திருந்தான். தனியாக ஆடு மேய்க்க போகிறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவ பலத்தால் தன்னை பலப்படுத்தி கொண்டே வந்தான். ஏற்ற நேரம் வந்துச்சு, ஏற்ற காலம் வந்துச்சு. ஆண்டவர் எங்கேயோ இருந்த தாவீதை யுத்தம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார், கோலியாத்தை ஜெயித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 2 ஜெபம். 1, ஆண்டவரே என்னை அபிஷேகித்து வழி நடத்து. இந்த 2026க்குள்ளே போக போகிறோம். அப்பா உங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலேயும் வீட்டின் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் எங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் இருக்க வேண்டும். 2வது, என்னை மறைவில் பயிற்றுவீங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். அது வெளியே யாருக்கும் தெரியாது. மறைவில் நீங்களும் தேவன் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் வெளிப்படையாக உங்கள் மூலமாக தேவன் செய்கிற காரியங்களை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய மறைவில் நம்மை பயிற்றுவிக்க ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. என்ன நடக்கிறது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், அவனை பார்த்து 45வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நீ கேடகத்தோடோ ஈட்டியோடோ அம்போடோ வில்லோடு வருகிறார். தாவீதுக்கு அதெல்லாம் இருந்ததா? சவுல் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் தாவீது ஈட்டியோடோ கேடகத்தோடோ அம்போட போல தாவீது இதோடு போகிறார்னா கர்த்தருடைய நாமத்தோடு போகிறார். கர்த்தருடைய நாமத்தோடு, கர்த்தர் தருகிற பலத்தோடு போகிறார். 2026க்குள்ளே போக போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாம், என் கையில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ்னாலேயோ, என் கையில் இருக்கிற பணத்தினாலேயோ, என்னுடைய மதிப்பினாலேயோ, என்னுடைய வேலையினாலேயோ அடுத்த ஆண்டு ஃபுல்லாக நான் போயிடலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, கேடகத்தோடோ ஈட்டியோடோ அம்போடு நம்மளால் புதிய ஆண்டுக்குள்ளே போக முடியாது, அதில் போராட முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால் புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். கர்த்தருடைய பலத்தினால் ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். எங்கள் கூட நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே. புதிய ஆண்டுல கர்த்தருடைய நாமத்தினால் நான் புதிய ஆண்டுக்குள்ளே போகிறேன். அப்படி போகும்பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்க போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் பார்வையில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறிடக்கூடாது, உங்கள் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். அவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கணும். உங்களுடைய அபிஷேகத்தால் எங்கள் குடும்பத்தை அபிஷேகங்கன்னு ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே மறைவில் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நானும் எங்கள் குடும்பமும் உங்கள் பலனை பெற்றுக்கொள்ளணும். புதிய வருடத்துக்குள்ளே போக போகிறோம். எங்கள் பலத்தால் அல்ல, எங்கள் பலத்தால் நாங்கள் ஓடி ஓடி கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே எங்கள் பலத்தால் நாங்கள் போக போகிறதில்ல, நீ நிந்தித்த தேவனுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம். சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக அவருடைய நேரத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். அல்லேலூயா.